திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 63,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் மோடி ஐயா கொடுக்கிறார். PM கிசான் திட்டத்துல 316 கோடி. பிரதமருடைய சூரிய மின்சக்தி திட்டம் வீட்டு கூரையின் மீது மின்சாரம் 1573 வீடுகள். இங்க மட்டுமே 1836 வீடுகள் பிரதமருடைய பெயரில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்துல 14,466 வீடு. பிரதமருடைய வேலை வாய்ப்பு திட்டத்துல இங்க மட்டுமே 180 சிறு குறு நிறுவனத்திற்கு 32 கோடி ரூபாய் கடனும் 10 கோடி ரூபாய் மானியமும். பிரதமருடைய கயிர் காப்பீட்டு திட்டத்துல 4000 ஹெக்டர்ல 6050 விவசாயிகள் பலன் பெற்றிருக்கின்றார்கள். இளைய சமுதாயத்திற்கு திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 113 மையங்கள். முதலமைச்சர் அவரே, உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்ல கண்ணு குருடா? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கிறீங்க, இல்ல கண்ணு வச்சுதான் பாக்குறீங்களா? மத்திய அரசுடைய திட்டம் தமிழ்நாட்டுக்கு வர்றது உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல. இன்னைக்கு இதே பல்லடம் தொகுதியில இடுவாய் கிராமத்துக்கு போங்க. அங்க இடுவாய் சின்ன காளிபாளையத்துல திருப்பூர் நகரத்தினுடைய குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதை மக்கள் எதிர்த்தார்கள். அதுல 11 பேரை கைது செய்து 22 நாட்கள் சிறையில் அடைச்சாங்க. எதுக்கு? அவங்களுடைய விவசாய நிலத்திலேயே அவங்க கிராமத்துல எதற்காக குப்பையை வந்து கொட்டுறீங்கன்னு கேட்டதற்காக கைது செய்த மேயர், திருப்பூருடைய மேயர், இன்னைக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் இருந்த அங்கிருந்த MLA எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்காரு பல்லடத்திற்கு. அருமை சொந்தங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல்லடம் தொகுதியினுடைய திமுகவுடைய வேட்பாளராக இருக்கிறவரு திருப்பூர் தெற்கு தொகுதி MLA-வாக இருக்கும் பொழுது அவங்க கட்சி எதிர்த்தே ரோட்ல உண்ணாவிரதம் இருப்பார். எதுக்குன்னு கேட்டா, அவருடைய சொந்த வார்டுல குப்பை எடுக்க மாட்டாங்க. திருப்பூர்ல இன்னைக்கு இங்கே பல்லடத்திலே போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் இருக்கின்றார்களோ அவர் சொந்த வார்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் குப்பை எடுக்கிறார். இதான் அவங்களுடைய அலட்சியம். திருப்பூர் மட்டும் நீங்க எடுத்துக்க, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய மாவட்ட பட்டியல்ல இந்தியாவில தூய்மை நகரத்துல 77வது இடத்துல திருப்பூர் இருக்கு. குப்பை நகரமாக, ஒரு டாலர் நகரம் என்கின்ற பெயர் இருந்த திருப்பூரை குப்பை நகரமாக மாத்திக்கிட்டு அந்த குப்பையை கொண்டு வந்து கிராமத்துல கொட்டிக்கிட்டு அதே மேயர் தைரியமாக துணிந்து திருப்பூர் தெற்கு தொகுதியில் வேட்பாளர், தெற்கு தொகுதியினுடைய MLA அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பல்லடத்துக்கு வர்றார். இதையெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம். சட்டம் ஒழுங்கு அதுல பாதாளத்துல வேண்டாம். லஞ்ச லாவணியத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க. எந்த விதமான மக்களுக்கு எதுவும் அவங்க செய்யல. இன்னைக்கு முதலமைச்சர் வாய் கூசாம இன்னொரு பையன் சொல்றார், நம்முடைய ஆட்சியில 100 நாள் வேலை திட்டம் பல்லடத்துல நிறைய கிராமப்புற பகுதியில தாய்மார்கள் இருக்கிறாங்க. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், இந்தியாவில கடந்த 5 ஆண்டுகள்ல அதிகப்படியாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நாம் பணம் கொடுத்ததே தமிழகம் தான். 56,000 கோடி. உத்தரப்பிரதேச கூட இவ்வளவு பணம் நம்ம கொடுக்கல. பீகாருக்கு கூட இவ்வளவு பணம் கொடுக்கல. தமிழகத்துல சகோதரிகளுக்கு மோடி அவர்கள் 56,000 கோடி ரூபாய் பணம் தமிழகத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். ஆனா முதலமைச்சர் பணம் வரல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னே நம்ம சொல்லக்கூடாதுங்க. அது 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக நாம் உயர்த்தி இருக்கின்றோம். அதுவும் நம்முடைய ஆட்சியில பிரதமர் அவர். அதனாலதான் ஒரு கை தட்டினால் சத்தம் வராது, 2 கை சேர்த்தி தட்டும். மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கட்டும், 2 கையும் இணைந்தால் மட்டும்தான் வளர்ச்சி சாத்தியம். ஆனா கடந்த 5 ஆண்டுகளாக வெறும் பகையை மட்டும் சம்பாதித்து விட்டு 5 ஆண்டு காலத்தை அப்படியே ஓட்டி விட்டு இன்னைக்கு ஆட்சியில் இருந்து வெளியே கிளம்புவதற்கு முன்பு எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டல இருந்து வெளியே போறாங்க. தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி இருந்துச்சு. 2021 அந்த நிதியாண்டு முடியும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் 10,62,000 கோடி. 10,62,000 கோடி. நீங்க பாருங்க, சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி. அந்த 6 லட்சம் கோடிக்கு என்ன பள்ளிக்கூடம் கட்டினாங்களா? இல்ல. 6 லட்சம் கோடிக்கு குடிமரத்து மராமரத்து பணி பண்ணாங்களா? இல்ல. 6 லட்சம் கோடி விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுத்தாங்களா? எதுவும் கிடையாது. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுப்பாங்க. முதல் 28 மாசம் கொடுக்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் கேட்டாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குற நீங்க எப்ப கொடுப்பீங்க? அதற்கு அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த PTR சொன்னாரு, சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னோமா? ஒரு படத்துல வடிவேல் அவர்கள் ஆட்டோ டிரைவரா அண்ணா இருப்பார். காலையில் ஒரு மாதிரி பேசுவாரு, சாயந்தரம் ஒரு மாதிரி பேசுவார். அது போல கடந்த 3 ஆண்டுகள்ல எதையும் செய்யாம 29வது மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு 1000 ரூபாய் கொடுத்தாங்க.
வெறும் 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதாங்க. 28 மாசத்துக்கு 28,000 ரூபாய் கொடுக்கல. ஒரு பங்குக்கு கொடுப்பாங்க, ஒரு பங்குக்கு கொடுக்கல. தேர்தல் வந்தா மட்டும்தான் வெயில் தெரியும். கோடை கால 2,000 ரூபாய், 5,000. மொத்தமா உங்களுக்கு வந்த பணம் என்பது 37,000 ரூபாய். 5 ஆண்டுகள் 1825 நாள் கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபாய், ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதே வாங்கிய கடன் 6 லட்சம் கோடி, அத கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்கலாம். அப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தது 20 ரூபாய், கடன் வாங்கினது 150 ரூபாய். இதன் பேர் தான் கருணாநிதி தனம் என்று சொல்லுவோம். கருணாநிதி தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான், வேற ஒண்ணு நீங்க எங்கேயும் பார்க்கவே வேண்டாம். கொடுத்தது 20, கடன் வாங்கினது ஒரு நாளைக்கு 150, ஒரு ரேஷன் அட்டையின் மீது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும்? நீங்களே சொல்லுங்க.